ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த தடவை கரும்பு வாங்கினுங்க 50 ரூபான்னு சொல்லிவிட்டானுங்க. அடப்பாவீங்களா, அடுத்த வருஷம்லாம் நான் வாங்க மாட்டேன், எங்கள் வீட்டில் நானே வளர்த்துறேன்டான்ட்டு ஒரு கரும்பை வாங்கி வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க. ஒரு கருணிக்கும் 2 முளைப்பு இருந்தால் போதுங்க. ஒரு முளைப்பு முளைக்கலனாலும் இன்னொரு முளைப்பு முளைப்பேன். எப்பயுமே கரும்பு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிங்க்கு ரெட்டு கலரில் இருக்கக்கூடாதுங்க. அது நல்ல கரும்பு இல்லை, டெசி சப்பேட்டடு. நமக்கு பார்க்கும்போது பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அதை தாங்க நம்ம வைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வைக்க போகலாம். இது ஆல்ரெடி நம்ம மாட்டுக்கு தீவன புல் போட்டு வச்சுருக்கோங்க. சூப்பர் நேப்பியர் போட்டு வச்சுருக்கோம். இது நடுவில் தான் இப்போ ஒரு கரணியை நட போகிறோம். இந்த கரணியில் நல்லா முளைச்சிருக்குங்க. அதனால் இந்த கரணியை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மண்ணிலே நட்டுடலான்னு நட்டுட்டேங்க. முதல்ல கரும்பு நட்டுட்டு அதுக்கு மேலே கம்பல்சரி பச்சை சாணியை வச்சிடணுங்க. ஏன்னா கரும்பு சீக்கிரம் காஞ்சி போச்சுன்னா முளைப்பு இருக்காதுங்க. மிச்சம் கரணியெல்லாம் ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் நட்டுனா அதெல்லாம் பதியம் போட்டு நட்டுடலான்ட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நடும்போது எறும்புகள் அந்த மாதிரி ஒரு சிலது நம்ம வச்சது வளராமல் விட்டுருங்க. எறும்புகள் கடிக்கும், அதேமாரி காஞ்சி போயிடும் கட்டை. அதனால நம்ம இந்த மாதிரி போடும்போது நல்லா சேஃபாக இருக்கும், நேர்லேயும் இருக்கும். அதனால சீக்கிரம் நல்லா முளைப்பு தரணும் நிம்மகம். நம்ம மழை நீரை தான் ஊற்ற போகிறோம். மழை நீர் எப்போறானா எங்கள் வீட்டில் ஒரு குட்டை இருக்குது, அது ஃபுல்லாக மழை நீர் தான். அதை எடுத்துன்னு போய் ஊற்றும் போது நமக்கு நல்லா முளைப்பு தண்ணி நல்லாயிருக்கும். நம்ம மாடி எனக்கு எங்கடா கரும்புன்னு கேச்சு, இருடா இப்போ தான் நட்டுருக்கேன், நட்டாதாண்டா வளர்ந்தாதாண்டா உனக்கு கரும்புன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டேங்க. முக்கியமாக நம்ம தொட்டியில் வச்சதுக்கு நல்லா தண்ணி ஊற்றினா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கரும்பு நிறைய தண்ணி ஊற்றினா முளைப்பு தரம் நல்லா இருக்குங்க. அதோட ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கங்க, கரும்பு நல்லா வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.